जय सद्गुरु महाराज की जय। समस्त भागवदल को जय। जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय। भाल मूर्ख जड़ अंधाश्च सांघवो बदिरास्तथा யாராக இருந்தாலுமே நல்ல கதி அடைய முடியும், சந்தேகமே வேண்டாம். அங்கவோ பதிராஸ்ததா. ரொம்ப அழகா பரத்வாஜ சங்கீதையில இந்த ஸ்லோகம் காண கிடைக்கிறது. சதாச்சாரியேன சந்திருஷ்டா பிராப்னுவந்தி பராம் கதிம். குழந்தையாயிருந்தாலும் ஊமையாயிருந்தாலும் மந்த புத்தி உடையவர்களாயிருந்தாலும் குருடர்களாகவே இருந்தாலும் கூட சத்குரு உடையதான கிருபா கடாட்சம் இருந்தெடுத்துனா பரமபதம் சொல்லலாம். பாலமூக ஜட அந்தாஸ்து பாங்கவோ பதிராஸ்ததா சதாச்சாரியேன சந்திருஷ்டா பிராப்னுவந்தி பராங்கதி. நல்ல கதி நிச்சயமாகவே அடைய முடியும், சந்தேகமே வேண்டாம். குருவிடத்துல திருடமும் விசுவாசமும் இருந்தால் மகோன்னதமான ஒரு நிலையை அடைய முடியும்ன்றதுல சந்தேகமே வேண்டாம். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் குறையவே கூடாது. வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாருடைய நம்பிக்கையும் மாறிண்டே இருக்கு. ஒரு இடத்துல கொஞ்ச நாள் நம்பிக்கை, இன்னொரு இடத்துல கொஞ்ச நாள் நம்பிக்கை, இன்னொரு விஷயத்த நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை மாறுவதனாலதான் வாழ்க்கையுடையதான பலம் என்னன்னு தெரியுமா? நம்பிக்கை ஒரு இடத்துல ரொம்ப திடமா இருக்கான். எப்படி நம்முடைய சரீரத்தினையும் நம்ம பார்க்கக்கூடியதான சில விஷயங்கள் மேல நமக்கு மாறாத ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுபோல குருவிடத்தில் ஒரு மாறாத நம்பிக்கை அவசியமா இருக்கு. சூரியன் நல்ல சூடாதான் இருக்கும், நமக்கு நல்லா தெரியும். யாராவது ஒருத்தர் வந்து சூரியன் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு பழக்கம் இருக்கு, நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி குரு விஷயமும் பழகணும். பழக பழக நம்பிக்கை தானாகவே உண்டாகும். அவ்வளவு சிரேஷ்டம். சுவாமி ராமானுஜர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆச்சாரியர். ஒரு 1000 வருஷ காலத்துக்கு முன்னாடி பாரத பூமியில வாழ்ந்த உத்தமமான ஒரு சத்குரு, ஜெகதாச்சாரி, உலகத்துக்கே குரு. அவருடைய மடத்துல ஒரு ஊம வைஷ்ணவர் இருந்தார். அவருக்கு எதுவும் தெரியாது, யாரிடத்திலும் பழக மாட்டார், இப்படி இருப்பார். ராமானுஜர் பகவானை பத்தி சொல்லும் போதுதான் மூளையில உட்கார்ந்து கையை கூப்பிட்டு கேட்டு இருப்பார். மற்ற சமயங்கள்ல மடத்துல இந்த சமையல்லாம் பண்ணும்படியான மடப்பள்ளியிலிருந்து கைங்கரியம் பண்ணுவார். மற்றபடி வேற ஒன்றும் அவருக்கு தெரியாது. ஆனா ராமானுஜரிடத்துல விசேஷமான ஒரு நம்பிக்கை உண்டு அவருக்கு. வேற ஒன்றும் தெரியாது. அவர் ஊமையா இருக்கிறதுனால பெரிய சாஸ்திரம் எல்லாம் தெரியாது, வேதாந்தங்கள் எல்லாம் கரைச்சு குடிக்கல. ராமானுஜரும் அவரிடத்துல பேசினதெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான், மற்ற இடத்துல பேசுற மாதிரி கூட இவரிடத்துல பேசினதே கிடையாது. இப்படி போகும்போது வரும்போது பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். அந்த மாதிரி ரொம்ப நாள் இவர் இருந்துட்டே இருந்தார், ஊம வைஷ்ணவர், இந்த ஊம பக்தர். ஒரு நாள் ராமானுஜர் இந்த ஊம பக்தர் கூப்பிட்டார், வாங்க அப்படின்ட்டு. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து, என் குரு என்னை கூப்பிட்டார், ஆஹா அகோபாக்கியம் அகோபாக்கியம், என் ஜென்மாவுக்கு நல்ல கதி கிடைச்சுடுத்தோன்னு ஓடி வந்தார். அவ்வளவு விசேஷமா ஓடி வந்தார். ராமானுஜர் திருவடிகள்ல விழுந்தார். வா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டார், கையை பிடிச்சு. உடனே ஒரு அறைக்குள்ள அழிச்சுட்டு போனார், கதவை தாப்பா போட்டு விட்டார். வெளியில ராமானுஜருடைய சிஷ்யர் கூறத்தாழ்வான்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல விஷய ஞானம் எல்லாம் உடையவர், வேதாந்தம் தெரிஞ்சவர். அவர் ஆஹா சுவாமி ராமானுஜர் இந்த ஊமை பக்தரோட பேசினதில்லை, இன்னைக்கு என்னமோ ரகசியமா உள்ள அழைச்சுட்டு போறார், இதுல ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். குரு யாரிடத்துல தாழ்கிறார் பேசுறாருன்னா அது என்னன்னு ஆராய்ச்சி நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஒரு அப்பா அம்மா இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி எது நல்லதோ பண்றாங்க. அந்த மாதிரி குருவும் ஒவ்வொருத்தருக்கு எது நல்லதோ பண்ணுகின்றார்.
அதை ஏற்றுக்கக்கூடியதான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். பாரபட்சமே கிடையாது குருவனிடத்துல. ஆனா மனுஷாவுடைய அபிப்பிராயம் பாரபட்சம் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் இல்லை. குருவுடைய காரியங்களை ஆராய்ச்சி பண்ணி யாரும் புரிஞ்சின்றதா சரித்திரம் இல்லை, இதிகாசம் இல்லை, புராணம் இல்லை. இவர் சரி அந்த கதவு சாவித்வாரத்து வழியா பார்க்கலாம், உள்ள என்ன நடக்கிறது அப்படி பார்க்கக்கூடாது. இருந்தாலும் என்னமோ தெரியல கூறத்தாழ்வனுக்கு ஒரு ஆசை. ராமானுஜர் ஏதோ விசேஷமான ஒரு காரியம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லி சாவித்வாரத்து வழியா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ராமானுஜர் அந்த ஊம வைஷ்ணவரிடத்துல, ஊம பக்தரிடத்துல தன்னுடைய திருவடியை காண்பிச்சு, இதையே நினைச்சுன்று வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் நீ அப்படின்னு, மற்ற எல்லா கர்மாவும் பண்ணு, இந்த திருவடியே தியானம் பண்ணின்று அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஊம வைஷ்ணவருக்கு. எந்த இடத்துல ராமானுஜர் என் திருவடியை பிடிச்சுக்கோன்னு சொன்னதே கிடையாது. பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கோன்னு எல்லாருக்குமே சொல்லுவார். பகவானுடைய நாமத்தை சொல்லு, பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கோ, பகவான் காப்பாற்றான், இவ்வளவுதான் சொன்னார். ஆனா இந்த ஊம வைஷ்ணவருக்கு மட்டும் ரொம்ப விசேஷமா தன் திருவடியை காமிச்சு இதை பிடிச்சுக்கோ, உனக்கு இது போதும் அப்படின்னு. உடனே வெளியில பார்த்த கூறத்தாழ்வன் கதறி அழறார். இந்த உள்ள இருக்க ஊம வைஷ்ணவர் அந்த திருவடி இறுக்கி கட்டின்றார். போதும் எனக்கு, கையை கூப்பிட்டான். கதறி அழறார். எனக்கு மோட்சம் கிடைச்சிடுது. என் வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில நான் ஆனந்தமா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைச்சிடுது. இனிமேல் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் பரிபூர்ணம் ஆயிட்டேன், திருப்தி ஆயிட்டேன்னு சொல்லிட்டார். வெளியில இத்தனையும் பார்த்த கூறத்தாழ்வன் கதறி அழறா, நம்ம ஊமையா பிறக்கலையே, நம்ம ஊமையா பிறந்தா நமக்கு இந்த சுலபமான வழி கிடைச்சிருக்கு. அதை விட்டு சாஸ்திரம் படி வேதாந்தம் படி என்னென்னமோலாம் சொல்லிட்டு இருக்காரு, நான் ஊமையா பிறக்கலையே அழுதாராம். அந்த ஊமைக்கும் கொஞ்ச நாள்ல மோட்சம் கிடைச்சது. குருவுடைய கிருபை இருந்ததுன்னா குழந்தையும் நல்ல கதை அடையும், ஊமையும் நல்ல கதை அடைவார். குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது சொல்றோம் இல்லையா, அந்த குழந்தைக்கு கூட பக்தியை புரிய வச்சிருக்கா. சுயம் அனுபவத்தடியும் பார்த்திருக்கேன். குருஜி அம்மாவுடைய ஒரு சிஷ்யன், அவளுக்கு ஒரு குழந்தை, ஒரு 4-5 வயசு குழந்தை. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தை வெளியே கிளம்புற எழுந்தது. அம்மாவிடத்தை சொல்லிட்டு இந்த மாதிரி நான் குருஜி அம்மாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அம்மா என்னடி என்ன விஷயம்னா, இல்ல நான் குருஜி அம்மா இடத்துல தான் சொல்லுவேன், வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன், யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு 5 வயசு குழந்தை ஒரு ஏதாவது சீக்கிரமா இருந்தது. சரின்னு சொல்லி அம்மாவும் அழிச்சுட்டு வந்தா. இந்த குழந்தைய அழிச்சுட்டு வந்தா அது நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தோம் குருஜி அம்மாவோட. அம்மா ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருந்தா, காட்ட நிறைய பேர் வந்திருந்தா அந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தா. இந்த குழந்தை குருஜி அம்மாவை பிடிச்சுன்னு தனியா ஒரு ரூம் கழிச்சுட்டு போயிட்டு கதவை சாப்பிட்டு, சின்ன குழந்தை இவ்வளவுதான் விவரம் தெரிஞ்சிருக்கு பார்ப்போம். ரூம் கழிச்சுட்டு போச்சு. அம்மா என்னமோ சொல்லி என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. உடனே அம்மா அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணா சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. அவரோட அம்மா எல்லாரும் கேட்டோம், அவர் யாருக்கும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அடியை மட்டும் தனியா ரகசியத்தை ஏகாந்தமா கேட்ட அம்மா இடத்துல, அம்மா அந்த குழந்தை என்னமோ உங்களுக்கு தனியா விஷயம் போச்சு, எனக்கு அந்த ரகசியம் தெரியுமா ஆசை இருக்கு, எனக்கு அருகதை இருக்குன்னா சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே குருஜி அம்மா சொன்ன, அந்த குழந்தை தன் உடம்புக்குள்ள பகவான் கிருஷ்ணனை எப்படி பார்த்தேன்னு சொல்லித்தரா அப்படின்னு சொன்னான். தூக்கி வாரி போடுவாங்க. அந்த குருவுடைய கிருப்பைய பரிபூர்ணமான, ஏன்னா குழந்தைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த குழந்தைக்கு தன் சரீரத்துக்குள்ள பகவானை எப்படி பார்த்தோம்னு சொல்ற அளவுக்கு தெரிஞ்சிருந்தா குரு கிருப்பதான். அதனால குருவுடைய அனுகிரகம் இருந்தா நிச்சயமா யாராக இருந்தாலும் பக்தி பண்ண முடியும். அந்த குருவிடத்தை விட விசுவாசம் வச்சுட்டு பக்தி பண்ணிட்டே இருந்தோம், வாழ்க்கை சுத்தமா இருக்கும். ராதே கிருஷ்ணா. जय सद्गुरु महाराज की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मा बुक जय. राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा.